வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட்டுப்புழுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கூடாக மாறிடுச்சு. சரிங்களா? இந்த பட்டுக்கூடை நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்துக்கு கொண்டு போய் விற்பனைக்கு கொண்டு போகிறோம். இப்போ தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் மேக்ஸிமம் ரேட்டு அதிகபட்ச விலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 400 அந்த ரேட்டில் தான் இருக்குது. இது வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எடை போட்டு வந்தாச்சு. சரிங்களா? நம்ம 100 முட்டை வச்சுருந்தோம். 100 முட்டையில் இளம்புழுவில் நிறைய பாதிக்கப்பட்ட புழுக்களை தவிர்த்து மிச்சம் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 46 கிலோ ப்ளஸ் 2 கிலோ கழிவு. சரிங்களா? 46 கிலோ வந்து நல்ல கூடு கிடச்சிருந்துச்சு. கூடு நல்ல தரமாக வந்துருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கிடைக்கல. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 520 500 அந்த மாதிரி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரேட்டு கிடைக்கல நண்பர்களே. இந்த ரேட்டு இதே இப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அனைத்து பட்டு விவசாயிகளுமே ரொம்ப வெரைட்டி ஆகிடுவாங்க. சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் மையத்துக்கு போயிருந்தோம், பட்டு விற்பனை மையத்துக்கு. அந்த மையத்தில் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச விலையே பார்த்தீங்க அப்படின்னா 400. சரிங்களா? அது எத்தனை எஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.50 எஸ்ஸாக இருக்குது. சரிங்களா? அதாவது பட்டோட தன்மை வச்சு தான் நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பட்டுக்கூடோட தரம் பார்த்தீங்க அப்படின்னா 19.5 தான் இருந்துச்சு. 50. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி எவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னா 24 எஸ்ஆர் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? 24 எஸ்ஆர் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 520 போட்டிருக்கு. 24 எஸ்ஆர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெனக்கெடணும்னா அப்படின்னா விவசாய நிலத்தில் மெனக்கெடணும். சரிங்களா? அந்தளவுக்கு மெனக்கெட்டு நம்ம பண்ணாலும் அந்த மெனக்கெட்டுறதுக்கு 520 வந்து கண்டிப்பாக பத்தாது நண்பர்களே. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இருந்தாலும் இந்த கூடுகளை எல்லாத்தையும் நம்ம கொண்டு போட்டு பணமாக மாற்றியாச்சு. இன்னும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் நிறைய தகவல்களுடன் சந்திக்கிறேன். அடுத்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 26ஆம் தேதி வருது. ஸோ நம்ம செட்டை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த தொழில் லாபகரமாக போகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு லாபகரமாக போகல, ஏதோ போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். சரிங்களா? லாபகரமான தொழில் இப்போதைக்கு இந்த பட்டு வளர்ச்சியில் கிடையாது. நிறைய நண்பர்கள் நிறைய எதிர்பார்ப்போடு இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? நிறைய முதலீடு இந்த தொழிலுக்கு போடுறது ரொம்பவே கடினம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தேனி மாவட்ட மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம தேனி மாவட்ட பகுதியில் விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. 2 ரீலர் வர்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 ரீலருமே பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையெல்லாம் வச்சு எடுக்கிறதில்ல. ரொம்பவே லோவஸ்ட்டு ப்ரைஸ் வச்சு தான் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்கம் இந்த பட்டு வளர்ச்சி துறையில் நம்ம தேனி மாவட்ட அளவில் கம்மியாக தான் இருக்குன்னு தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது மாற்றங்கள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ வரும்னு எல்லா விவசாயிகளும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் எப்போ தான் வருது இந்த மாற்றம் அப்படின்னு. சரிங்களா நண்பர்களே? இப்போதைக்கு பட்டு வளர்ச்சித்துறை ரொம்பவும் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம அங்கே போயிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விவசாயிகள் நிறைய ஆதங்கத்தோடு தான் பேசுனாங்க. எந்த ஒரு விவசாயியுமே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை எந்த ஒரு விவசாயியோட முகத்துலேயும் நான் பார்க்க முடியலை. ஸோ அந்தளவுக்கு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மினிமம் ஒரு 700 ரூபாயாவது போனால் தான் நம்மளுக்கு விலைவாசியில்
கட்டும். சரிங்களா நண்பர்களே? ஏன்னா நிறைய இழப்பீடுகளை நம்ம நிறையா சந்திக்கிறோம். இப்போ ஜாக்கி சென்டருக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க அப்படியே போயிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து 1 மாதம் வச்சு வளர்க்க போகிறது நம்ம தானே. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் சரிங்களா? ஸோ அதனால அவங்களோட பங்களிப்பு நம்மக்கிட்ட மிக 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 கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த பங்களிப்பை வந்து அவங்களும் ஏற்றுக்கிறதுக்கு முன் வரலை. ஸோ அதனால் நம்ம வந்தோம்லே நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்களும் தப்பிக்கலாம். சரிங்களா? அனைத்து விவசாயிகளுக்கும் சிந்தித்து செயல்படுங்கள்னு தான் நான் சொல்லுவேன். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.